ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காரோட தான் இருக்கேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட். ரெனோடைய இப்போதைக்கு இந்தியாவில் தி மோஸ்ட் டிமாண்டட் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ட்ரைபருக்கு அடுத்து டிமாண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய வண்டி இந்த ரெனோ கைகருக்கு தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோடைய ஓவரால் ஸ்பேஷியஸான ஃபேமிலி பேக்கேஜ், அது மட்டும் இல்லாமல் நல்ல என்ஜின் ஆப்ஷன்ஸ், 4 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் வண்டியோடைய லுக்ஸ் அப்படியே ஒரு கூப்பே ஸ்டைலில், ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி ஸ்டைலில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை நாளாக நல்லா சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு லேட்டஸ்ட்டான ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் விட்டுருக்காங்க. அதுதான் இந்த மாடலுக்கு. இது பார்த்தீங்கன்னா வேரியன்ட்ஸோடைய நேமும் மாற்றிட்டாங்க. ட்ரைபருக்கு மாற்றின மாதிரியே பேஸ் வேரியண்ட்டோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக், அதுக்கப்புறம் எவல்யூஷன், அதுக்கப்புறம் டெக்னோ அண்ட் டாப் வேரியண்ட்டுங்கிறது எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த புது ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்டோடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6.29 lakh rupees எக்ஷோரூங்க. 6,29,000 ஆரம்பிக்குது எக்ஷோரூம் பிரைசிங். பேஸ் லெவல் ஆத்தென்டிக் நான் டர்போ வேரியண்ட்டுக்கு. அதே டர்போ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் 2 வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்குது, டெக்னோ அண்ட் எமோஷன். டெக்னோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிடி ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 9.99 lakhs எக்ஷோரூமுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே எமோஷன் வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்ட் சிவிடி அப்படின்னு 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டர்போ சிவிடி வேரியன்ட். ஸோ இதனுடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 11,29,000 வருதுங்க எக்ஷோரூம் பிரைசிங். ஸோ ஆன் ரோட் பிரைசிங் என்னங்கிறது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த டைமில் வீடியோ எடுக்கிற சமயத்தில் ஆன் ரோட் பிரைசிங் இன்னும் வரலைங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்டோடைய டாப் லெவல் எமோஷன் டர்போ சிவிடி வேரியன்ட். வாங்க இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, வண்டி எந்த வகையில் அப்கிரேட் ஆகியிருக்கு, எல்லாமே பார்ப்போம். இன்னைக்கு இந்த ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே போல எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீடைல் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீடைல்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்னைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. அதனால ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. ஒரு ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஃபேஸ் லிஃப்ட் ரெனோ கைகர். ரெனோவுடைய இப்போதைக்கு இந்தியாவில் காம்பேக்ட் எஸ்யூவி, கூப்பே ஸ்டைல் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல். அதுக்கேற்ற மாதிரி வந்து வெறும் லுக்ஸ் மட்டும் மாற்றாமல் இவங்க வந்து ஃபீச்சர்ஸும் நிறையா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சில பல எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ், எதிர்பாராத ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ப்ரைசிங், எக்ஷோரூம் ப்ரைசிங் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஆன் ரோட் ப்ரைசிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், என்ஜின் ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ரெனோ கைகர் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே உங்களுக்கு வந்து 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் வருதுங்க. 4 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. அதில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கிறது நான் டர்போ என்ஜின் ஆப்ஷன் வித் உங்களுக்கு வந்து 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் தருதுங்க. ஸோ இந்த நான் டர்போ என்ஜின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அதே சேம் 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 72 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 96 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஒரு 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் தருதுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது டர்போ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இதோ நம்ம கூட இருக்கிறது இது வந்து டர்போ பெட்ரோல் என்ஜின். 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். 100 bhp மேக்ஸிமம் பவர் அண்ட் 160 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட. அதே மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 152 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. வித் சிவிடி கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? என்ஜின் ஸ்பெக்ஸ்க்கு அடுத்தபடியாக நம்ம வந்து டிசைன் சேஞ்சஸ் பற்றி பேசலாம். ஏன்னா இந்த வண்டியில் மெயினாக டிசைன் சேஞ்சஸ் எக்கச்சக்கமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஓவரால் ஃப்ரண்ட் லுக்கே நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் அந்த அப்பியரன்ஸே ரொம்பவே மாறி இருக்கு. ரெனோ ட்ரைபரில் பார்த்தது போலவே பெரும்பாலான டிசைன் சிக்னேச்சர் டிசைன் லாங்குவேஜ் அது எல்லாமே வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டான ரெனோ குளோபல் டிசைன் லாங்குவேஜ் படி. ஸோ மேலே நீங்கள் பார்க்கலாம், கிரில் இல்லைன்னாலுமே இந்த மாதிரி இந்த ஸ்லாட் டைப் ஒரு கிரில் டிசைன் வந்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மேலே ஒரு க்ரோம் லைனிங்கும் இருக்குது. புது ரெனோ லோகோ நீங்கள் மெயினாக சென்டரில் பார்க்கலாம், அதுவும் ஒரு நல்ல ஹைலைட். அண்ட் ஹெட்லாம்ப்ஸோட டிசைன் வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகலை. அதே சேம் இந்த ட்ரிபிள் பீம்
எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு எல்இடி ஃபாக் லேம்ப் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்இடி டிஆர்எல், எல்இடி ஃபாக் லேம்ப் அண்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அது எல்லாமே வந்து டாப் வேரியன்ட்ஸ்க்கு நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது, த்ரோவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சேஞ்ச் ஆகியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஏர்டம் கிரில் அண்ட் பம்பர் டிசைன் இன்னும் ஒரு பெரிய எஸ்யூவி மாதிரி லுக்கு தர்றதுக்காக இன்னும் பீஃபியான பெரிய ஏர்டம் கிரில் அண்ட் இந்த சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு தனியாக மஸ்குலராக சூப்பராக இருக்குங்க. ஓகே, ஆனால் ரெனோ ட்ரைபரில் இருந்ததை போலவே நான் வந்து இது ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த டாப் வேரியண்ட்டில் கூட ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை. எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கே தவிர உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த வண்டியில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேமரா இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டியில் ஆக்சுவலி மல்டி வியூ 360 டிகிரி மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக இருக்குது ஃப்ரண்ட்டு அண்ட் ஓவரால் ஃபீச்சர் லிஸ்ட்டை பொறுத்தவரை. அதுக்கு அடுத்தது வேறு என்ன சேஞ்ச் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பானட்டோடைய ஓவரால் டிசைனே வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. கொஞ்சம் இன்னும் மஸ்குலராக இந்த பவர் பல்ஜஸோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. பானட்டோடைய டிசைன் சேஞ்ச் ஆனது நீங்கள் கவனிக்க முடியும். அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து இந்த டாப் வேரியண்ட்டில் கூட ரெனோ கைகரில் சன்ரூஃப் எல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ரூஃப் ரெயில்ஸ் இது ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸாக கொடுக்குறாங்க. 50 கிலோ லோடு தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ரூஃப் ரெயில்ஸ்க்கு உண்டு. ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிஷியலான விஷயமா இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த 3/4 லுக்லேருந்து சைட் ப்ரொஃபைலுக்கு அப்படியே போவோம். ஸோ இங்கே சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்கிறது வீல்ஸோடைய டிசைன். ஓகே, புது டிசைன் 16 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதே சைஸ் வீல்ஸ் தான் இருந்தது, என்னென்னா டிசைன் மட்டும் இப்போ மாற்றிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருக்குது. டியூவல் டோன் அலாய் வீல் டிசைன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. அண்ட் எல்லா வேரியண்ட்லையுமே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஸ்டாண்டர்டாக வருது. மேலும் டர்போ வேரியண்ட் எடுத்திங்கன்னா இந்த ரெட் கலர் பிரேக் கேலிப்பர்ஸும் உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு நல்ல கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஒரு அப்பியரன்ஸ் தருது. ரிலி நைஸுங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195/60 R16 அதுதான் இந்த டாப் வேரியண்ட்ஸை பொறுத்தவரை டயர் சைஸாக வருது. ஆனால் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு 16 இன்ச் வீல்ஸ் தான் கிடைக்குது. பேஸ் வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும். அதுக்கு அடுத்தது மற்றபடி சைட் ப்ரொஃபைல் அண்ட் ஓவரால் சைஸை பொறுத்தவரை எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி இது கூப்பை ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரோடில் தனியாக தெரியும். எஸ்பெஷலி புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஓஎசிஸ் எல்லோ அந்த மாதிரி கலர்லாம் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே தனியாக சூப்பராக தெரியுங்க. ஓகே, தென் டர்போ வேரியண்ட்ஸை பொறுத்தவரை இன்னொரு அடிஷன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக புதுசாக ஒரு ஃபெண்டர் பிராண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க டர்போ அப்படின்னு சொல்லி. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டோரோடைய பாட்டமில் இந்த புதுசான டீகேல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து சைட் பாடி கிளாடிங்கை ஆக்சசரிஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேக்ட்ரியிலேருந்து வரது பார்த்தீங்கன்னா இந்த டீகேல் ஸ்டிக்கரிங் தான் வருது, டிசைன் ஸ்டிக்கரிங். இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. கீழே வண்டியோடைய இது சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ரன்னிங் போர்டில் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான கிளாடிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சஸும் கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இது மேட் பிளாக் வீல் ஆர்ச்சஸை தான் கொடுக்குறாங்க கிளாடிங். அதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்குது. தென் ரியர் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியரில் வரக்கூடிய பிரேக்ஸ் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கிடைக்குது. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் மேலும் வந்து ABS வித் EBDயும் ஸ்டாண்டர்டாக வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வருது எல்லா வேரியண்ட்லையுமே. அது ஒரு ஹைலைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகியிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம், கிளாசி பிளாக் டோர் ஹேண்டில்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட்டில் டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷனும் கிடைக்குது. அதுவும் வந்து நீட்டுங்க. தென் ரியரில் ஸ்பாய்லர்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகரை பொறுத்தவரை ரியர் ஸ்பாய்லர் டிசைன் என்றைக்குமே ஒரு தனி ஹைலைட்டாக இருந்திருக்கு. இந்த புது மாடலையும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்பிளிட் டைப் ஸ்பாய்லர் டிசைன் கிடைக்குது. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், குவைட் நைஸ், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஷார்க் ஃபின் ஆண்டனா டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் மட்டும் கிடைக்குது. தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர், டீஃபாகர் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே கீழே இருக்குது நம்பர் பிளேட் ஹவுசிங்கில். ரிவர்ஸ் கேமரா அப்படின்னு மட்டும் கொடுக்காம இந்த டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட்டில் மல்டி வியூ கேமரா கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரண்ட் கிரில்லில் நீங்கள் கேமரா பார்த்தீங்க அண்ட் சைட் வியூ மிரர்ஸ்க்கு கீழேயும் வந்து இந்த வண்டியில் கேமராஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக நீங்கள் ஃப்ரண்ட்டு, ஃபார்வர்டு, ரிவர்ஸு அண்ட் வந்து சைட்லேயுமே வியூஸ் நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தென் ரியரோடைய டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. சேஞ்ச் ஆகியிருக்கிறது மேஜராக இந்த பம்பரோடைய டிசைன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டோடைய பம்பர் மாதிரியே மேட்சிங்காக கொஞ்சம் அக்ரெசிவாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரியர் பம்பரில் உங்களுக்கு 3 பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்டு அதை தவிர மாறி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கைகர் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட்டு அதனுடைய டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு. அதை தவிர டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. சேம் அதே C-ஷேப்ட் LED டெயில் லேம்ப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்டர் மட்டும்தான். இது மட்டும்தான் உங்களுக்கு LEDs வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே ரைட். ஸோ ஓவரால் ரியர் லுக் நீங்கள் பார்த்துக்கலாம்.
நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒரு கூப்பே ஸ்டைல் லுக், அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக மாடர்னாக நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம கேபினுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெனோ கைகரோடைய இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனோவை பொறுத்தவரை ரொம்ப ஃபேமஸ் ஆனது அவங்களுடைய கார்ஸோடைய இந்த ப்ராக்சிமிட்டி கீ, அதாவது கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் வந்து ஸ்மார்ட் கீங்க. ஓகேவா, நீங்கள் இதை எடுத்து கூட இந்த கீ பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வண்டிக்கு பக்கத்தில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும். வண்டியிலேருந்து இறங்கி நீங்கள் தள்ளி நடந்து போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸோட வருது ஸ்மார்ட் கீஸ். ஓகே, தென் இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் கலர் தீம் ஆக்சுவலி ரொம்பவே சேஞ்ச் ஆகியிருக்கு. முன்னே இருந்த அந்த பிளாக் தீம் அந்த ஆரஞ்ச் தீம் அதெல்லாமே மாற்றிட்டு இப்போ ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்னு போயிட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு கிளியரான டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. அண்ட் சில பல மெட்டீரியல் குவாலிட்டியும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் சீட்ஸ் பார்க்கலாம். ஓகே, சீட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் லெதரட் அப்ஹோல்சரி வருது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். அண்ட் இந்த ஓஎஸ்எஸ் க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது எல்லோ மாதிரியும் இருக்குது. இந்த கான்செப்டை வந்து எல்லா ரெனோ கார்ஸ்லேயும் இப்போ வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ரெனோ லோகோவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ரெனோடைய பிராண்ட் சிக்னேச்சர் கலர் அப்படின்னு ஆகிருச்சு இப்போது. அதோடு சேர்த்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு வந்து லெதரட் அப்ஹோல்சரி கிடைக்குது. டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட்டுக்கு மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. என்னென்னா இந்த ஒயிட்டை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிரமப்படணும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. தென் இதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்லேயுமே இப்போ வந்து எஸ்ஆர்எஸ் ஏர்பேக்ஸ், அதாவது 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை அதுவுமே கவனம் செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபினுக்கு உள்ளே உட்காருவோம். ஸோ உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம்னா தான் வித்தியாசங்கள் நமக்கு கண்கூடாக தெரியும். உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இந்த ஒயிட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி மைல்டு ஒயிட்டுங்க. ஓகே, நல்ல ஃபெயிண்டான ஒயிட்டு. ஏன்னா இந்த ஒயிட்டு ஈஸியாக அழுக்கு ஆகிடும். ஓகேவா, ஆல்ரெடி மைல்டாக அழுக்கு ஆகிட்டு இருக்கு. இதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணும். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் மீதி எல்லாமே பிளாக்ல தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் மீதி டோர்ஸில் டேஷ்போர்டில் எல்லாமே வந்து பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் பார்ட் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டோர் பேட்லேயும் கூட. ஆனால் டோர் பேடில் சொரன்னு பிளாஸ்டிக்காக கொடுக்கல, அவங்க வந்து லெதரெட் ராப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் நல்ல சாஃப்டான லெதரெட் பேடிங், முழங்கை வைக்கிற இடத்துல சாஃப்டாக தான் இருக்குது. பட் குஷனிங் எதுவும் இல்லை, சும்மா ஒரு பேருக்கு லெதரெட் ராப்பிங். பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்களே அதுவே ஓகேங்க. ரைட், அது தவிர சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஃபுல் வியூவில் பார்க்கலாம். என்ன சேஞ்ச் தெரியுதுங்க உங்களுக்கு? ஸ்டியரிங் வீலில் ஆப்வியஸ்லி சேஞ்சஸ் தெரியுது, புது ரெனோ லோகோ. அது தவிர இந்த லுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கூடவே இந்த எல்லோ ஸ்டிச் லைன்ஸோட உங்களுக்கு வந்து லெதரெட் ராப்பிங் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, அதை தவிர என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வண்டியில் உங்களுக்கு இப்போது டாப் லெவல் எமோஷன் வேரியண்ட்டில் ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபீச்சர் அப்கிரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம், ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ். அதை தவிர உங்களுக்கு வந்து டாப் வேரியண்ட்டில் ஆப்வியஸ்லி க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் ஆன் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இங்கே இருக்குங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே நீங்கள் எங்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல். இதே சிஸ்டம் தான் மேக்னெட்டுக்கும் இருக்குது. நிசான் அண்ட் ரெனோ கார்ஸ் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது. ட்ரைபருக்குமே இப்படி தான் இருக்குங்க. ஓகே, தென் ஓகே வேறு என்ன வித்தியாசம் அப்படின்னு கெஸ் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்குங்க. ஓகே, இங்கே லைனாக ஒரு செட் ஆஃப் பட்டன்ஸுக்கு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது என்ன பட்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாங்க எண்டில் வெண்டிலேட்டட் சீட்ஸ். ஒரு வழியாக ரெனோ கைகருக்கு முதல் முறையாக ஒரு ரெனோ காருக்கு இந்தியாவில் வெண்டிலேட்டட் சீட்ஸ் ஆட் ஆகியிருக்கு. ஃப்ரண்ட் 2 சீட்ஸுக்குமே வெண்டிலேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வண்டியை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்குது டிஸ்பிளேஸ். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்குறதுக்கு செம கலர்ஃபுல்லாக நல்ல கிளாஸியாகவே இருக்குது. இங்கே இந்த பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ஆவரேஜ் மைலேஜு, தென் மைலேஜ் ரீதியான விஷயங்கள், அதுக்கப்புறம் ட்ரிப் மீட்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. தென் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் சர்வீஸ் இன்டர்வல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதை தவிர இந்த கைகரை பொறுத்தவரை நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ் கிடைக்குதுங்க. அதாவது சிவிடி வாங்கினாலும் சரி, ஏஎம்டி வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து 3 மல்டிபிள் ட்ரைவ் மோட்ஸ் கிடைக்குது. ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட். ஓகே, இதை வந்து நார்மலுக்கு நீங்கள் இங்கே சென்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஈகோக்கு நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா ஈகோ மோட். ஓகே, கொஞ்சம் மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே நீங்கள் இது வந்து ரைட் திருப்பினீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாறும், கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் டிரைவிங்க்கு. அண்ட் சென்டராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் மோட். ஓகே, 3 ட்ரைவ் மோட்ஸ் இந்த ரெனோ கைகரோடைய சிவிடிக்கும் கிடைக்குது, ஏஎம்டி வெர்ஷனுக்கும் கிடைக்குது, நான் டர்போ இன்ஜினோட. ஓகே,
தென் அதுக்கப்புறம் வெண்டிலேட்டட் சீட் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஆன் பண்ணி பார்ப்போமா. யா, ஸோ 3 லெவலுக்கு நீங்கள் ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, 3 லெவலுக்கு வெண்டிலேஷன் ஃபங்க்ஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யா, அவ்வளோவா நாய்ஸியாக இல்லை, பட் ஓகேவாக இருக்குது, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலி. கூலிங் சீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சீட்ஸ் நல்லாவே ஈஸியாக கூல் ஆகுதுங்க. ஆஸ் யூஷுவல் டாப் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடைக்குது. இந்த டயல்ஸுக்கு உள்ளேயே உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியமான லுக், நீட்டாக இருக்குது. இது ஏற்கனவே இருந்த மாடல்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன ஆட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா சிஸ்டம் சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலி இது 360 அப்படின்னு சொல்ல, மல்டி வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யா, கேமரா குவாலிட்டி ஓகேவாக தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது, டு பி ஆனஸ்ட். அவ்வளோ சூப்பராலாம் எதிர்பார்க்காதீங்க. மேலும் 360 டிகிரி கேமரா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ மேலேருந்து டாப் வியூலேருந்து காட்டுற மாதிரி டிஸ்பிளே இருக்கும் இல்லையா, அது இதில் கிடையாது. நீங்கள் தனித்தனியாக மல்டி வியூவாக நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர, நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பேர்ட்ஸ் ஐ வியூ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த வண்டியில் ப்ரொவிஷன் இல்லை. தனித்தனியாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு, சைடு அண்ட் பேக்கு அப்படின்னு நீங்கள் வியூஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் இருக்குங்க. அண்ட் இதில் நீங்கள் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய பேக்ரவுண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, ரைட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, கலர், ஆர்ஜிபி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க மல்டி வியூ கேமரா மானிட்டர். 360 இன்னும் கொஞ்சம் பெட்டராக குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், பட் ஸ்டில் ஓகே. மற்றபடி இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சைஸ் 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அதை தவிர உங்களுக்கு வந்து டிரைவிங் ஈக்கோ அப்படிங்கிற அந்த ஃபீச்சரும் இருக்குது. அதாவது டிரைவருடைய அந்த டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது அந்த ரேட்டிங்கும் கொடுக்கும், அதெல்லாம் இருக்குது. ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. 6 ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூடிங் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் டெக்னோ வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது, வித் இத்தனை ஸ்பீக்கர்ஸ் அண்ட் வயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட சேர்த்து. ஸோ இது வந்து குட். அதுக்கப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் கம்பேட்டபிலிட்டி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங்க்கு இங்கே வசதியாக அதுவும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வேணாம்னா ஆஃபும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சும்மா ஸ்டோரேஜுக்கு தான் பயன்படுத்துறீங்கன்னா ஆஃபுக்குமே தனி பட்டனும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் குட். அண்ட் யா, சிவிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், இதோ கியர் லீவர். இதில் லோ அப்படிங்கிற மோடும் இருக்குது. ஹில்ஸில் மட்டும்தான் ஓட்டுறீங்க அல்லது ரொம்ப பேட் ரோட்ஸில் ஸ்டீப்பில் ஓட்டுறீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர் அதில் மட்டுமே ஓடும், அதுதான் எல் மோட். அது தவிர நார்மல் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அதெல்லாம் இருக்குது. ஓகே, தென் இது வந்து ஆம்பியன்ட் லைட்டிங்க்கான ஒரு பட்டன். நீங்கள் வேண்டான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். இங்கே தெரியுதா ஒயிட் லைட்டிங். இதே மாதிரி ஃபுட்வெல்லில் மட்டும் இல்லாமல் டோர்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம், மைல்டாக அந்த ஒயிட் லைட்டிங் எரியுது பாருங்கள் கிராப் ஹேண்டில் கிட்ட. ஸோ இதுக்கு தான் அந்த ஸ்விட்ச்சு ஒரு சிம்பிளாக ஸ்விட்சாக முடிச்சு விட்டாங்க. ரொம்ப நீட்டான ஒரு டிசைன். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட் டைமில். வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் சென்டர் கன்சோலோடைய ஓவரால் டிசைன். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் இது ஒரு டேம்போர் டோரோட, ஒரு ஸ்லைடிங் ஓப்பனிங் டோரோட, ஒரு நல்ல மேக்னெட்டிக் ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட்டோட வருது. இன்ஃபேக்ட் இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ஓகே, நல்ல டீசெண்டான குஷனிங். இங்கேயுமே அந்த எல்லோ ஸ்டிச்சிங் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதை இதையும் திறந்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. உள்ள ஒரு 2 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, நைஸ் அண்ட் நீட். தென் வேறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, யா, டியூவல் க்ளவ் பாக்ஸஸ். ஓகே, ஸோ டியூவல் க்ளவ் பாக்ஸ், மேலே இருக்கிறது நார்மல் க்ளவ் பாக்ஸ், கீழே இருக்கிறது கூல்டு க்ளவ் பாக்ஸ். ஓகே, இது வந்து நல்ல பெரிய ஸ்பேஸு, உள்ளே அவ்வளோ தூரம் உள்ளே போகுது, பெரிய அகலமும் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸான கெப்பாசிட்டி. ஸோ தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஐட்டம்ஸ் லோட் பண்ணிக்கலாம். இட் இஸ் குட். ஓகே, தென் ஸ்டியரிங் வீலோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் பவர் ஸ்டியரிங், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டுமே, டெலஸ்கோபிக் கிடையாது, பட் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல். இட் இஸ் ஃபைனுங்க. ஓகே, தென் வேறு டோரில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. ஓகே, பேஸ் வேரியண்ட்லேருந்து ஆல் 4 பவர் விண்டோஸ் கிடைக்குது. ஆனால் இந்த டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் வசதியும் இருக்குது. ஸோ இந்த வசதி இருக்கிறது நீட் அண்ட் நைஸுங்க. கூடவே ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸும் உண்டு. ஓகே, எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் அண்ட் எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் அதுவும் இருக்குது. இட் இஸ் நைஸ். ஓகே, என்னென்னா இந்த ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்கியாக தான் இருக்குது. இன்னும் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆர்டினரி பிளாஸ்டிக்ஸ் தாங்க. ஓகே, ரொம்ப ஆர்டினரி பிளாஸ்டிக்ஸ். அதுவும் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தாமே தவிர மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது, பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க டோர்ஸில். ஓவரால் ஐ திங்க் ஓகே தாங்க. ஃபீச்சர்ஸ் ரீதியாக ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் ஆகியிருக்கிறது
வெண்டிலேட்டட் சீட்ஸ் அண்ட் மல்டி வியூ கேமரா சிஸ்டம். அதுக்கு முன்னாடி இருந்த கைகள்லேயே வந்து உங்களுக்கு வந்து பட்டன் ஸ்டார்ட், வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல், டிஜிட்டல் கிளஸ்டர் அதெல்லாமே அப்பவே கொடுத்துட்டாங்க. தென் அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் லெவல் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை இது ஃப்ரேம்லெஸ் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வருது. இது ஃப்ரேமே இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, நைஸ். இது வந்து ஆட் ஆகுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் பின்னாடியும் உங்களுக்கு தனியாக ஒரு எல்இடி கேபின் லைட்டிங்கும் வருது. இது வந்து டெக்னோ வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது உங்களுக்கு. ஆனால் எல்இடி லைட்டிங் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு நல்ல ஹைலைட். ஓகே, மேலும் 6 ஏர் பேக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி சைடில் நீங்கள் லேபிளிங் பார்க்கலாம். ஏர் பேக் அப்படிங்கிற அந்த லேபிளிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்லேயும் ஸ்டாண்டர்ட். இப்போது அதுக்கேற்ற மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. கோ டிரைவர் சைடில் வேனிட்டி மிரர் மட்டும் வருது இங்கே சன்வைசரில், டிரைவர் சைடில் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு மேலே ஒரு சின்ன இந்த ஒரு இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப், ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டர்னோட ட்ரைபலில் வேறு பேட்டர்ன் இருந்தது, கைகளில் வேறு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓகே, தென் நீங்கள் ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஹெட்லாம்ப் லெவலிங்கான அந்த ரோட்ரி சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓல்டு டைப் தான், கேபிள் டைப்பு, பட் இருந்தாலும் ஓகே. தென் டெட் பெடல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூட டெட் பெடல் இல்லைங்க. ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் கூட டெட் பெடல் கொடுக்கல அவங்க. ஸோ பிளாங்காக தான் விட்டு வச்சுருக்காங்க, அது நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து விட்டுட்டாங்களே தவிர ஓவரால் வண்டியோடைய இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் ஆக்சுவலி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இப்போ வாங்க பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரியர் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெனோ கைகர் ஆக்சுவலி ஒரு sub 4 மீட்டர் கிராஸ் ஓவர் தாங்க. sub 4 மீட்டரில் இது வந்து ஒரு இன்ஃபேக்ட் கூப்பே டைப் இன்ஸ்பைர்டான ஒரு கிராஸ் ஓவர். இந்த லுக்கே, அந்த ஸ்லோப்பிங் ரூஃப்லாம் பார்த்தாலே தெரியும். ஆனால் உள்ளே உட்காந்திங்கன்னா அது ஃபீல் கிடையவே கிடையாதுங்க. ஏற்கனவே ரெனோ கைகர் நம்ம ரிவ்யூ பண்ண ஒவ்வொரு தடையும் நான் வந்து சொல்லியிருக்கேன், இது வந்து இருக்கிறதுலே ஸ்பேஷியஸான ஒரு sub 4 மீட்டர் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் கூட அதே விஷயம் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், டிரைவர் சீட் ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரியர் சீட் லெக் ரூம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், தாராளமாக இருக்குது. ஹெட்ரூமும் பிரச்சனையே இல்லை, எனக்கே ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. இன்ஃபேக்ட் 3 இன்ச் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா இருக்குது ஸ்பேஸு. அண்ட் 2 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க, அது வந்து ஓகேங்க. 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி தான் உட்காரணும், பட் இருந்தாலும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, மிட் வேரியண்ட்லேருந்தே இந்த கைகரை பொறுத்தவரை ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 2 ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து மிட் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. அது வந்து நீட், தனியாக நீங்கள் ஷட் ஆஃப் கூட பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா, பிரச்சனை இல்லை. ரியரில் உங்களுக்கு வந்து ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுக்குறாங்க, அது இங்கே கீழே இருக்குது. இதை வந்து ஒரு யூஎஸ்பியாக கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஒரு 12 வோல்ட் தான் கொடுக்குறாங்க. ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே தாங்க, ஓகே. 12 வோல்ட்டாக போட்டோன்னா அது வந்து 12 வோல்ட் அடாப்டரை போட்டு எத்தனை வேணாலும் நீங்கள் ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரியர் சீட்ஸை பொறுத்தவரையும் கூட உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் லெதர் அப்போல்சரி கொடுத்துருக்காங்க. ரியரில் வெண்டிலேட்டட் சீட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ், டீசெண்டான தை சப்போர்ட் இருக்குது, நல்ல அகலமும் இருக்குது. ஓவரால் லாங் டிஸ்டன்ஸுக்கு நல்ல ஒரு பேக் சீட்டுன்னு சொல்லலாம். மெயினாக ஆட் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டாப் வேரியன்ட்ஸில் இப்போ வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் சென்டர் பேசஞ்சருக்கும் வந்திருக்கு. ப்ரீடென்ஷனர் எக்யூப் சீட் பெல்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸுமே எல்லா வேரியண்ட்லையுமே வருது, ரியர் 2 சீட்ஸுக்கு மட்டும். அதை தவிர 6 ஏர் பேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சைடு கார்டன் ஏர் பேக்ஸ் இங்கே சி பில்லர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ சைடு ப்ரொடெக்ஷன் சேஃப்டிக்குமே அது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஓகே, ஸோ நல்ல ஸ்பேஷியஸான கேபின். இங்கே ரியர் டோர்லேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது லெதர் அப்போல்சரி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க டோர் ஆம்ரெஸ்ட்டில். சென்டர்லேயும் ஒரு பெரிய ஆம்ரெஸ்ட் வருது. இப்போதைக்கு அந்த ஆம்ரெஸ்ட் என்னால் வெளியே எடுக்க முடியல, பட் அதுவும் பெரிய ஆம்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் 2 கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு இன்டீரியர் தான் இருக்குது, ரியர் சீட் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த புது ரெனோ கைகர் உடைய இன்டீரியர் வியூ, அதாவது டேஷ்போர்டு வியூ ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது. இது எமோஷன் வேரியண்ட் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வேரியண்ட் வந்து கொடுத்துருது. அதாவது ஆடம்பரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைகரில் நீங்கள் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் இதில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இன்க்ளூடிங் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லைங்க, வெண்டிலேட்டட் சீட்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் மல்டி வியூ கேமரா சிஸ்டம் ஆட் ஆகிருச்சு, வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, மல்டிபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஃப்ரேம்லெஸ் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம், இந்த மாதிரி நல்ல ஹைலைட் ஃபீச்சர்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லாமே ஓகேங்க. கொஞ்சம் மெட்டீரியல் குவாலிட்டியில் இவங்க அடுத்த வர்ற அப்கிரேடில், இனி அடுத்த ஜென்ரேஷன் மாடல் வரும்போது கொஞ்சம் இன்டீரியர் குவாலிட்டி அப்கிரேட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. ஓகே, ஆனால் ஸ்பேஸ் கம்ஃபர்ட்டில் எந்த வகையிலுமே குறையில்லை, நல்லாவே இருக்குது. சேஃப்டியும் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வந்துருச்சு. மேலும் இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸோட ஸ்மார்ட் கீ ஆக்சஸ்,
மல்டி வியூ கேமரா சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டிஃபாகர், ப்ரீ டென்ஷனர் எக்விப்ட் சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஏக்கச்சக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, அத்தனை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. மேலும் இது அப்கிரேடட் மாடல்னு இருக்கும்போது கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஓகே ரைட், இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெனோ கைகர் காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் ஏற்கனவே செக்மெண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சுங்க. 405 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துச்சு. ஸோ நல்ல பெரிய லோடிங் பே, நல்ல பெருசாக ஸ்கொயராக நல்ல ஹைட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு சின்ன சில் மட்டும் இருக்குது, இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, இது நல்லா தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் லக்கேஜ். பட் இருந்தாலும் நல்ல ஸ்பேஸுங்க, சரியான ஸ்பேஸு. பார்சல் ட்ரே வரைக்குமே 405 லிட்டர் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு தான் இன்றைக்கும் கூட. அடிஷ்னலாக ஸ்பேஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். டாப் அண்ட் வேரியன்ஸில் இந்த 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ஃபங்க்ஷன் கிடைக்குது. அப்படி பேசஞ்சர்ஸ் ரியரில் யாருமே இல்லைன்னா 2 சீட்டையும் கூட நீங்கள் மடக்கி போட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு கூட கெப்பாசிட்டி கிடைக்குது. அந்த சீட்ஸ் மேலேயே நீங்கள் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சூப்பர். என்னென்னா இந்த ஒரு ஸ்டெப் இருக்குங்க, இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்றபடி ஸ்பேஸ் எல்லாம் குறையே இல்லைங்க, தாராளமாக இருக்குது. ஓகே, என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா இந்த பூட் ஏரியாவில் லைட்டிங்கே கொடுக்கல அவங்க. 2 சைட்லேயும் இந்த பேக் ஹுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர உங்களுக்கு லைட்டிங் அப்படின்னு எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இங்கே கொடுக்கல. அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் ஓகே தான். மீதி எமர்ஜென்சி யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூல் கிட் ஒன்று தனியாக பேக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்னின்னு பார்க்கும்போது ஃப்ளோருக்கு அடியில் இருக்குங்க. ஓகே, இதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 2 சைஸ் சின்னதாக தான் கொடுக்குறாங்க. 14 இன்ச்சு ஸ்டெப்னி, 165 செக்ஷன் டயர், அதுவும் வந்து சிவப்பு கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு இருக்கும்போது இதை கண்டிப்பாக ஃபுல் டைமாக யூஸ் பண்ணவே முடியாதுங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, பட் டெம்பரரி யூஸுக்கு ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்க. பிராண்டு பேரே ஸ்டெப்னி தான். ஓகே, சியட்டோடைய ஸ்டெப்னி டயர். ஓகே, ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டெப்னி எல்லாமே இந்த கைகரை பொறுத்தவரை. வாருங்கள் இப்போ இந்த ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்டோடைய விலை, வேல்யூ அண்ட் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்தாச்சு புது ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட் நம்ம கோயம்புத்தூருக்கு. இந்த புது ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட் என்ன புதுசா ஆஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி ஃபேக்டர் தாங்க. காம்படிஷன் அதிகமான பிரைஸ்ல ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த ரெனோ கைகர் வந்து குறைந்த பிரைஸ்லயே ஆஃபர் பண்ணுது. உதாரணத்துக்கு இந்த எமோஷன் டாப் லெவல் வேரியன்ட் எடுத்துக்கங்க. நான் டர்போ அண்ட் டர்போ ரேஞ்ச் சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 14 lakh rupees தான் வருதுங்க. இந்த பிரைஸ்லயே வென்டிலேட்டட் சீட்ஸ், ஆட்டோ டிமிங் IRVM அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுது. மேலும் காம்படிஷனை விட அதிகமான இன்டீரியர் ஸ்பேஸ், பெட்டர் கம்ஃபர்ட் மற்றும் அதிகமான லக்கேஜ் ஸ்பேஸும் தருதுங்க. மேலும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலுமே 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே ஸ்டாண்டர்டா வருது. மேலும் பழைய கைகர் ஏற்கனவே ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, இந்த புது மாடலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடிய விரைவிலேயே இந்த ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட்டை உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ நான் கொண்டு வரேன். இந்த புது கைகர் ஃபேஸ் லிஃப்ட்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.